அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் பிரபல தாதா நாகேந்திரன் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை கைதியும் பிரபல தாதாவுமான நாகேந்திரன் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு பல்வேறு விசாரணை அவரிடம் நடத்தப்பட வேண்டியிருப்பதனால அவரை காவலில் எடுப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை இதற்காக மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில குறிப்பாக சிறையில் இருந்தவாறே நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்பு கொண்டு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படக்கூடிய ஒரு விஷயம் குறித்து நாகேந்திரனிடம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. ஒரு பக்கம் அது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய செல்போன் அழைப்புகளை பட்டியலிட்டு அது தொடர்பாகவும் விசாரித்திருக்கிறார்கள். அதில் ஒரு சந்தேகத்திற்கிடமான சில அழைப்புகளில் இருந்து அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்கில் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஆண்டு இந்த நாகேந்திரனுடைய மகன் அஸ்வாத்தமன் மீஞ்சூர்ல ஒரு காங்கிரஸ் நிர்வாகியை கடத்தி மிரட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அந்த வழக்கினுடைய பின்னணியில் அதாவது அஸ்வாத்தமன் கைது செய்யப்பட்டதற்கு பின்னணியில் நாகேந்திரன் அதாவது ஆம்ஸ்ட்ராங் தான் இருக்கிறார் என்பதை நாகேந்திரன் தரப்பு நம்பி இருக்கிறது. அதனால நாகேந்திரன் சிறையில் இருந்தவாறே ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்பு கொண்டு இந்த விவகாரம் குறித்து தனது மகன் கைது செய்யப்பட்டதற்கான விவகாரம் குறித்து ஆம்ஸ்ட்ராங்கிடம் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது நாகேந்திரன் சிறையில் இருந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த செல்போன் அழைப்புகளை பட்டியலிட்டு இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறையில் இருந்து நாகேந்திரனுக்கு உதவிய அந்த காவலர் யார் என்பதுதான் முதற்கட்டத்தில் காவலர் ஒருவர் தான் செல்போன் கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படும் நிலையில் அந்த காவலர் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படுகிறது. அதாவது அஸ்வாத்தமனுடைய நண்பர் ஒருவர் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய தந்தை வேலூர் சிறையில் அவர் காவலராக இருப்பதாகவும் அவர் மூலமாக இந்த செல்போன் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.